மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். 11 தொழில் பழனிசாமிங்கிறது 12வது தொழில் பழனிசாமினாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு இந்த சீட்டு தான் முக்கியம். அந்த ரெட்டை இலை அப்படிங்கிறது இன்னுமே ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. அதிருப்தியில போனவர் திரும்பி வர ரெடியா இருக்காரு. யார் சொல்லலாம்? செங்கோட்டையன் தான் சொல்லுவாங்க. செங்கோட்டையனோட போன ஒரு ஆதரவாளர் கூட சீட்டு கிடையாதுன்னா அப்ப செங்கோட்டையனோட பொசிஷன் என்ன? வாக்கு சதவீதத்துல டிவிக்கு 2வது வர்றாங்கன்னா நீங்க 3வது இடத்துக்கு தள்ளப்படுறீங்கன்னா உங்களோட வாக்கு சதவீதம் எவ்வளவு மோசமா இருக்கும்? அதிமுகவை பாஜக விழுங்கிட்டு இருக்கு அப்படிங்கறத புரியாமலேயே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு? என் கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு கட்சியில இருந்து ஒரு விருப்பு காரணமாவோ இல்லைன்னா தனிப்பட்ட விருப்பு காரணமாவோ இன்னொரு கட்சிக்கு ஒரு கட்சிக்காரங்க போய் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அந்த கட்சியோட முதலமைச்சரா இருந்தவரே இன்னொரு கட்சிக்கு கூட்டணி கூட கிடையாது, கட்சியிலேயே போய் இணைஞ்சிருக்காரு. அதிமுகவை சேர்ந்த ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு திமுகவில் இணைஞ்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? நீங்க உங்களுக்கு நடுவுல ஒரு தடவை முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்கிங் போகும்போது சந்திச்சார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் தெரியுங்களா? அந்த சந்திப்பு வந்து நிறைய பேர் கோயின்சிடன்ஸ் சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலி கோயின்சிடன்ஸ் இல்ல. நீங்க எப்படி அதிர்ச்சியா கேட்டீங்களோ அதே மாதிரி சிஎம்மும் முதல்ல தகவல் வரும்போது அதிர்ச்சியா தான் கேட்டார். அது எப்படிங்க வருவாரு அப்படின்னு சொல்லி கேட்டார். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக காலைல வாக்கிங் கூட்டிட்டு வரோம், இது கூட்டிட்டு வந்து சேர்ந்த தரப்பு சொன்னது. அப்படியா, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகுதான் அன்னைக்கு சாயந்தரம் அவர் வந்து அவங்க அண்ணன் இறப்புக்கு துக்கம் விசாரிக்குமாறு அன்னைக்கு போனாரு. அடுத்த நாள் வாக்கிங்கும் போனார். சோ கிட்டத்தட்ட அந்த நேரத்திலேயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓபிஎஸ் ஏன் போறாரு? நீங்க வந்து அவர் சொல்ற மாதிரி முதலமைச்சரா இருந்தவர் தான். ஆனா முதலமைச்சரா இருந்தாலும் அது ஜெயலலிதா உட்கார்ந்த நாற்காலி, அந்த நாற்காலில உட்கார மாட்டேன், நான் பக்கத்துல சின்னதா சேர் போட்டு உட்காந்துக்கிறேன், நான் எப்பயுமே வந்து அந்த சேருக்கும் அந்த வண்டிக்கும் நான் மரியாதை கொடுக்குறேங்கிற மாதிரி தான் இருந்தாரு. இன்ஃபேக்ட் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் தான். எடப்பாடி பழனிசாமி துரோகியா மாறினதும் இவர் கடைசி வரைக்கும் இந்த கட்சிக்கான விசுவாசியாக, அதிமுக விசுவாசியாக இருந்ததுமே ஒரு பெரிய வித்தியாசம் தான். பேசுக்கு அன்னைக்கே ஏன் போய் பார்த்தான்னு கேட்டீங்கன்னா, அவரு என்டிஏல இருக்கணும், இன்னும் சொல்ல போனா அதிமுக எப்படியாவது ஒன்றிணைணும் நிறைய முயற்சி பண்றாரு, கடுமையான முயற்சிகள் பண்றாரு. அமித்ஷாட்ட வந்து அவங்கள பாக்குறதுக்கு தவம் கிடக்குங்கிற அளவுக்கு கடிதம் எழுதுறாரு. எடப்பாடி பழனிசாமி வெவ்வேறு தூதுகள் அனுப்புறாரு. நான் எடப்பாடி பழனிசாமி முடியவே முடியாது, நான் இந்த சீட்டை கெட்டியமா பிடிச்சுக்கிட்டேன், தோத்தாலும் பரவாயில்ல, நான் ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு கம்மியானாலும் பரவாயில்ல, 11 தொழில் பழனிசாமிங்கிறது 12வது தொழில் பழனிசாமினாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு இந்த சீட்டு தான் முக்கியம் அப்படிங்கறதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா இருக்காரு. நான் உங்களை காலி பண்றதுக்காக பொதுக்குழுக்களை செலவு பண்ணிருக்கேன், சட்ட போராட்டத்துக்காக செலவு பண்ணிருக்கேன், அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி நான் கூட்டிட்டு வருவேன் அப்படிங்கிறது அவரோட பாயிண்டர். ஸோ ஓபிஎஸ்க்கான சாய்ஸஸ் என்னவா இருக்கு? 2 சாய்ஸ். ஒன்று விஜய்கிட்ட போகலாம், ஏன்னா மண்டோடி ராமச்சந்திரன் என்டிஏ விட்டு வெளியே வரும்போது எங்களுக்கு விஜய் ஒரு சாய்ஸ்னு சொல்லி ஓப்பனாகவே சொன்னார். ஸோ அப்பயே கூட பேசுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் ஓபிஎஸ்க்கு விஜய் சாய்ஸ் எல்லாம் போனாருன்னு கேட்டீங்கன்னா, செங்கோட்டையன் ஏற்கனவே இங்க போயிருக்காரு. செங்கோட்டையன் தான் அந்த வேலையை பார்த்திருப்பாரு. சொல்ல போனா வைத்திலிங்கம் வர மாதிரி இருந்துச்சு, கிட்டத்தட்ட சேரப்போற சொல்லி கடைசி நிமிஷத்துல திமுக போய் சேர்ந்தார். ஏன்னா செங்கோட்டையன் லிஸ்ட் கொடுக்குறாரு, இவங்கள நீங்க எனக்கு இந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் கட்சியில சேர்க்கறதுக்கு, நான் உங்களை கூட்டிட்டு வரேன் அப்படிங்கும் போது செங்கோட்டையன் கொடுத்த லிஸ்ட்டை தூக்கி தூரம் போடுறாங்க. அதெல்லாம் கிடையாது, உங்களை சேர்த்துட்டவங்கள பேசாம உட்காருங்க, உங்களுக்கான மரியாதை எல்லாம் நான் அதான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கான மரியாதை கிடைக்குமா கிடைக்காது. வேலுபடி இந்த ஓப்பனை உடச்சிட்டாரு, பேட்டில பாத்துருக்கலாம். அதிருப்தியில போனவர் திரும்பி வர ரெடியா இருக்காரு. யார் சொல்லலாம்? செங்கோட்டையன் தான் சொல்லி சொல்றாரு. அவர் வந்துட்டு செங்கோட்டையனை மீன் பண்ணி சொல்லி அங்க போன தொண்டர்கள் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தொண்டர்கள் மட்டும் இல்ல, செங்கோட்டையன் வர ரெடியா தான் இருக்காரு. ஒண்ணு இல்லைங்க, நீங்க சீட்டு வந்து இப்ப கொடுக்குறாங்க இல்லையா, கொடுக்குறாங்க விக்கிறாங்க இல்லையா, விக்கிறதுல செங்கோட்டையனுக்கு ஃப்ரீயா தான் விற்க முடியும். புசியானந்த் அவர்கிட்ட போய் 3 கோடி கொடுங்கன்னு கேட்க முடியாது. என்ன சொல்றாருன்னா, செங்கோட்டையனுக்கும் சத்யபாமா அவர்களுக்கும் நான் ஃப்ரீயா சீட்டு கொடுக்குறேன், மத்த சீட்டெல்லாம் நீங்க டிசைட் பண்ண முடியாது. இப்ப செங்கோட்டையன் போகும்போது 2-3 பஸ்ல ஆட்கள் வந்தாங்க, ஆதரவாளர்கள் வந்தாங்க. புசியானந்த் ரொம்ப, நான் அன்னைக்கே சொன்னேன், புசியானந்த் பத்தி தெரியாம கை கொடுத்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆதரவாளர் கூட சீட்டு கிடையாது. செங்கோட்டையனோட போன ஒரு ஆதரவாளர் கூட சீட்டு கிடையாதுன்னா அப்ப செங்கோட்டையனோட பொசிஷன் என்ன? நீங்க வந்து கட்சியில ரொம்ப முக்கியமான ஆள், அவர் பெரிய தலைவர் அப்படி சொல்லிட்டு பேசுறாங்க, அவரை வந்து உட்கார வச்சுக்கிட்டு புசியானந்த அரசியல் ஆசான்னு பேசுறாங்க. அதெல்லாம் எவ்வளவு அவருக்கு கடுப்பாகும். என்னடா நீ தமிழே பேச தெரியல, உனக்கு அரசியலும் தெரியல, உன்ன அரசியல் ஆசான்னு சொல்றதை தாண்டி ஆதவர்ஜனாக்கும் கீழே தான் செங்கோட்டையன் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு அவர் வந்து லிஸ்ட் கொடுக்குறாரு, லிஸ்ட் கொடுத்தா நடக்க மாட்டேங்குது, தன்னோட ஆதரவு சீட்டு கேட்டா சீட்டு கொடுக்க நடக்க மாட்டேங்குது. அப்போ ஓபிஎஸ் ரீச் அவுட் பண்ணி செங்கோட்டையர்கள்ட்ட என்ன நான் வரலாமா, தயவுசெய்து வந்துடாதீங்க, செங்கோட்டை சொன்னது, நான் தலையை கொடுத்து ஏற்கனவே மாட்டிக்கிட்டு இருக்கேன், நானே வந்து மறுபடியும் யாரா கூப்பிட்டா ஓடலான் இருக்கேன், தயவுசெய்து வராதிங்க. அப்ப அவருக்கான சாய்ஸ் என்ன? பாஜகவுக்கு போகலாமா? பாஜகவுக்கு போறதுல திரும்ப எடப்பாடி பழனிசாமி அதை ஏத்துக்க மாட்டார்.
கடைசி கட்டமாக நீங்க அந்த ஸ்டாலினுடன் அந்த பார்க்ல நடந்த சந்திப்பிற்கு பிறகு குருமூர்த்தி மட்டும் என்னன்னா நம்ம விசுவாசி சொல்லப்போனா ஓப்பனா சொன்னார். நான் தான் சொன்னேன் போய் தர்ம யுத்தம் ஒன்று உட்காரியா நீ நான் சொன்னேன் அப்படி சொல்லி ஓப்பனா சொன்னார். அப்ப அந்த விசுவாசிக்கு ஆளுநர் பொறுப்பு ஏதாவது கொடுக்கலாமா பாஜக அவர் காய் நகர்த்துறார். அதுவும் நடக்க மாட்டேங்குது. அவருக்கு ஆளுநர் பொறுப்பும் தன்னோட பசங்களுக்கு ஏதாவது சீட்டு பாஜகலயே தாமரையிலே குக்கர்லயே அதை நிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அதுவும் இல்லை, டோர் க்ளோஸ்ட். அப்ப எங்க போறோம்னா போக்கிடமே இல்லாத லாஸ்ட் ஆப்ஷன். ஏற்கனவே சிஎம் பேசியிருக்கோம், அன்னைக்கே 3 சீட்டோ 4 சீட்டோ கொடுக்குறேன்னாங்க. ராஜ்யசபா கூட கேட்டா கொடுப்பாங்க. அப்ப நம்ம போயிடலாமா அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் எடுத்து, ஏன்னா தேர்தலுக்கான காலம் கிட்டத்தட்ட ரொம்ப நெருங்கி வந்துருச்சு, இனிமேல் நம்ம அமைதியா இருக்க முடியாது அப்படின்னு அந்த வேறு வழி இல்லாமல் தான் இன்னைக்கு போய் சேர்றாரு அப்படிங்கிற பார்க்க. இன்னொன்னு, அவர்கிட்ட இருந்த ஜேசிடி பிரபாகர் தாவேக்கு போயிட்டாரு, அவர்கிட்ட இருந்த வைத்தியலிங்கம் இங்க போயிட்டார், அவர்கிட்ட செய்தி தொடர்பாளர் இருந்த சுப்ரத்தினம் இங்க போறாரு, மனோஜ் பாண்டியன் போறார். இப்படி தொடர்ச்சியாக எல்லாருமே போயிட்டு இருக்க காரணத்தினால வேற வழியே இல்லை, நம்ம இங்க போயிடலாம் அப்படின்னு போய் செட்டில் ஆகுறாரு. இல்லைன்னு கேட்டீங்கன்னா இதுல ஓபிஎஸ்க்கு பெரிய பலமான்னு கேட்டீங்கன்னா ஆமா, பெரிய பலனும் அடைவார். அவருக்கு துணை பொதுச்செயலர் இல்ல புதுசா இணை பொதுச்செயலர் பொறுப்பெல்லாம் பேசப்படுகிறது, என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பேசுறாங்க. ஏன்னா அவர் ஒரு ரேங்க்ல இருந்திருக்காரு, நீங்க சொன்ன மாதிரி சிஎம்மா இருந்தவர், அவர் ஒரு ரேங்க்ல வைக்கணும். இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக அவருக்கு சபாநாயகர் ஆக்கலாமா? எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, என் பக்கத்துல உட்கார கூடாது, உன் பக்கத்துல உட்கார மாட்டார், உன் மேல ஏறி உட்கார பரவாயில்லையா அப்படின்னு ஒரு அடியும் அடிக்கிறதுக்கு கால்குலேஷன் வேற மாதிரி பண்றாங்க. நீ ஒவ்வொரு வாட்டி எந்திரிக்கும் போது சபாநாயகர் அவர்களை நீ சபாநாயகர் அவர்களே போட்டே ஆகணும் அப்படின்னு கால்குலேஷன் ஓடிட்டு இருக்கு. இல்ல வேற எந்த மாதிரி அவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கிலும் போயிட்டு இருக்கு. அவருக்கு சீட்டு, ஒரு பையனுக்கு சீட்டு, மேபி இந்த குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவங்களுக்கு 4 சீட்டு, ஆமா ஐயப்பன், அந்த மாதிரி 4 சீட்டு பேசிட்டு இருக்காங்க. சோ அவருக்கு இது ஒண்ணு. என்ன ஒரே ஒரு நெருடல் அல்லது சங்கடம் கேட்டீங்கன்னா, திமுக காரங்களை இது கொஞ்சம் வருத்தத்துக்கு உட்படுத்துது. ஏன்னா அவங்க எப்படி பாக்குறாங்க, இன்னைக்கே ஒரு விமர்சனம், திமுக மினிஸ்டர்ஸ் யாருப்பா, அதிமுக சொல்லப்போனா செங்கோட்டைக்கு நம்ம பேசணும், செங்கோட்டையனே திமுக தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், இல்ல வேண்டாங்க நீங்க வந்து அவருக்கு மினிஸ்டர் கொடுக்கணும், 10வது மினிஸ்டர் ஆயிடுவார் வேண்டாம் சொல்லி தான் பட்டன். அப்போ ஓபிஎஸ்க்கு வராரு, அவருக்கு சபாநாயகர் பொறுப்பு கொடுக்குறீங்க, அதை கூட விட்டுருங்க. நீங்க வந்த உடனே ஒருத்தருக்கு சீட்டு 4 சீட்டு நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த சீட்டை ரெடி பண்ணி வச்சிருந்தேன், ஒரு போடி சீட்டையோ ஒரு பெரிய குளமோ தேனியோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன். திடீர்னு ஒருத்தர் வர்றாரு, வந்த உடனே நாங்க சீட்டு சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்ப நான் எங்க போறது அப்படின்னு ஒரு சில நெருடல் இருக்கு. ஆனா முதலமைச்சருக்கு அது என்னன்னா, வெற்றி என்பது இலக்கு. அந்த இலக்கிற்காக ஓடும் பொழுது இந்த மாதிரி சில சங்கடங்களை ஏத்துட்டு ஆகணும். ஏன்னா அவர் எப்படி யோசிப்பாரு, குளத்தூர் வாக்கள் ஏற்கனவே திமுக பக்கம் தான் நிறைய இருக்கு, அதில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கலாம். ஏன்னா நம்மளோட எய்ம்ங்கிறது 200 நோக்கி போயிட்டு இருக்கும். அப்ப அதுல எந்த சேதாரமும் இருக்கக்கூடாது, அதை நம்ம சரி கட்டுறதுக்கு ஓபிஎஸ் வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போடுறாரு. இந்த சின்ன சங்கடம் மட்டும் எனக்கு தெரிஞ்ச திமுக தோழர்களுக்கு ஒவ்வொருத்தரும் அது அந்த கேண்டிடேட்டா இருந்தாலும் ஒரு பெரிய சங்கடம் அவருக்கு. ஓவரால் கட்சியை பார்க்கும் பொழுது நம்ம என்ன கேட்டீங்கன்னா, இப்ப பிரேமலதா விஜயகாந்த் வந்தாங்க, நீங்க என்னதான் நெகோசியேட் பண்ணாலும் 6 சீட் அவங்க கொடுக்கணும்னு, ஒரு ராஜ்யசபா கொடுக்காட்டி கூட 6 சீட்டு கொடுக்கணும். அப்ப எங்க இருந்து அந்த 6 சீட் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப நம்ம ஏற்கனவே நம்ம ஜெயிக்க வேண்டிய தொகுதி, நம்ம கூட்டணி கட்சியாக நம்ம வேலை பார்க்க ரெடியா இருக்கும். மியூச்சுவலா ஓட் டிரான்ஸ்பர் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெரிய அளவுலாட்டியும் தேமுதிக வாக்களும் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகும். பட் 6 சீட்டு கொடுக்கிற இடத்துல நிற்கலாம் நினைச்ச விருப்ப மனு போட்டிருக்கிற அந்த வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும். கட்சிக்குள்ள அது சின்ன ஒரு சலசலப்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அடுத்தடுத்ததாக உதயநிதி ஸ்டாலினோ மற்றவர்களோ வரும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சரி பண்ண வேண்டிய ஒரு அவசியமும் ஏற்படுதுன்னு பார்க்கிறேன். இப்போ திமுக வந்து லாஸ்ட் ஆப்ஷனா வந்தாரு ஓபிஎஸ் அப்படின்னு சொல்றீங்க, இது லாஸ்ட் ஆப்ஷனா பார்க்கலாமா? இல்லைன்னா எடப்பாடி இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு இருக்கிறது தான் அதிமுக, ஆனா விசுவாசம் எல்லாம் திமுக அப்படின்னு சொன்னாரு, அது இப்போ உண்மையாகிடுச்சா? இல்லங்க, அப்படிலாம் நீங்க நிச்சயமா சொல்ல முடியாது. நீங்க அவர் கடைசி வரைக்கும் அதிமுக விசுவாசியா தான் இருந்தார். நீங்க செங்கோட்டையன் போகும் பொழுதே கூட தினகரன் போவாரு, எல்லாமே விஜய்கிட்ட போவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்பயுமே ஒரு உரிமை மீட்பு கழகம், உரிமை மீட்பு குழு தான் சொல்லி பேசினாரு. அவர் வந்து எடப்பாடி நேரடியா பேசாட்டியும் பேச முயற்சி பண்ணிட்டே தான் இருந்தார், மறைமுகமாக பேசினார். அவர் என்ன, நான் மறுபடியும் கட்சிக்குள்ள வந்துடுறேன், ஏதாவது எனக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க, அந்த பொறுப்பை ஏத்துட்டு நான் இருக்கேன்னு தான் அவருடைய ஆப்ஷன். எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கிளீனா இல்ல, நீங்க வரவே முடியாது, உங்களுக்கான ஆப்ஷன் என்ன, ஆப்ஷனே இல்ல வேற. அதனால நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி, எனக்கு சீட்டு தான் முக்கியமே தவிர கட்சி ஜெயிக்கணுங்கிற எந்த அக்கறையுமே இல்லை. இன்னொன்னு, நீங்க தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் உடைய வாக்குகள் இல்ல சசிகலா இல்ல தினகரனோட வாக்குகள், அந்த வாக்கெல்லாம் போனா கூட எனக்கு பரவாயில்ல அப்படி ஒரு ஸ்டாண்ட் தான் எடுக்கிறார். ஏன்னா சசிகலா கட்சி ஆரம்பிக்கிறாங்க, சசிகலா உடைக்க போகின்ற வாக்கள் யாருக்கு சேதாரத்தை ஏற்படுத்தும்? ஆப்வியஸ்லி அதிமுக தான். அது வந்து மறைமுகமாக திமுக தான் ஹெல்ப் பண்ண போகுது. அப்போ அதெல்லாமே கூட என்ன எடப்பாடி பழனிசாமி எப்படி பாக்குறாரு, எனக்கு என்னோட பவர் முக்கியம், இந்த வேற யாரும் பவர் சென்டரா மாறிடக்கூடாது, அதுலதான் நான் கவனமா இருக்கேன் தவிர எனக்கு கட்சியை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற பெரிய ஆர்வம் இல்லாமல். ஏன்னா சில சர்வீஸ் தான் வரும், கட்சியவே காலி பண்ணிட்டாரு அப்படின்னு அப்படிதான் சொல்லணும். ஏங்க அவருக்கே தெரியும் கட்சிக்கு அழிஞ்சுட்டு தானே இருக்கு. இப்போ நீங்க இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணியில அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தது யாரு உள்ள? அமித்ஷா கொண்டு வராரு. மற்ற சின்ன சின்ன ஜிகே வாசனாக இருக்கலாம், எல்லாருமே இன்னைக்கு அதிமுக அவர்களாக முனைந்து யாராவது ஒருத்தர் உள்ள கொண்டு வந்திருக்காங்களா? கிடையாது.
எத்தனை சீட்டு கொடுக்கணும், என்ன தொகுதி கொடுக்கணும், எல்லாமே டிக்டேட் பண்ற இடத்துல பாஜக இருக்கிறாங்க. நயனானந்தன் என்ன பேசுறாரு, முத்துசாமி சொன்ன மாதிரி நம்ம மினிஸ்டர் ஆனிச்சுன்னா அது கடவுள் அருள் சொல்றாரு. கடவுள் அருள் உங்க மனசுல தானே இருக்கப்போ அவங்க எப்படி பாக்குறாங்க, ஒருவேளை ஜெயிச்சா கவர்மெண்ட் அமைகிறதுக்கு பாஜகவுடைய ஆதரவு தேவைப்படும். மினிஸ்ட்ரி கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து கவர்மெண்ட் இருக்கும், இல்லாட்டி கவர்மெண்ட் கிடையாது. இதுதான் நம்மளுடைய டாக்டிக்ஸ். அப்போ கிட்டத்தட்ட அதிமுகவை பாஜக விழுங்கிட்டு இருக்கு அப்படிங்கறத புரியாமலேயே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, என் கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பக்கம் வழக்குல இருந்து நிறைய வெளியே வரணும், என் சொத்து பாதுகாப்பா இருக்கணும், அதே நேரத்தில் எனக்கு இந்த சீட்டு உறுதிப்படுத்தினா போதும், என் கட்சி அழிஞ்சா பரவாயில்ல அப்படின்னு ஒரு இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டு இருக்காரு. நான் பாக்குறேன். இல்லை, இப்போ உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் ஆரம்பிச்சிருந்தாங்க. திமுகவில இருந்து எப்படி அதிமுக தொண்டர்களோட உரிமையை மீட்க முடியும்? இல்லைங்க, நீங்க தொண்டர்களுக்கும் சரி அவருக்கும் சரி வேற ஆப்ஷன் இல்லாத நேரத்துல என்ன பண்ணுவார், அவர் வெளியதான் போய் ஆகணும். இனிமேல் அவர் அதெல்லாம் பேச மாட்டார். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ நீங்க திமுக போயிட்டு உதயசூரியன் சின்னத்திலே நிக்க போறார். இனிமேல் உரிமை மீட்புக்கான வழிகள்லாம் இல்லை. இது என்னவா ரிவோல்ட்டை ஏற்படுத்துன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாளைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தோற்ற பிறகு மறுபடியும் ஓபிஎஸ் அங்க போவாருன்னு நான் சொல்லல, வேறு சிலர் இதை தலைமை தாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். இப்ப ஏற்கனவே ஒரு 6 மினிஸ்டர் வந்து செங்கோட்டையன் சொன்னார், 6 பேர் வந்து ஏற்கனவே அதிருப்தியில தான் இருந்தாங்க. அவர் நினைச்சார் எல்லாரும் பேசுவாங்கன்னு சொல்லி நினைச்சார். இப்ப தினகரன் இன்னைக்கு என்ன சொல்றாரு, எடப்பாடி அண்ணேங்கிறாரு. நாளைக்கு எடப்பாடிய தோற்றவுடன் தூக்கி போட்டு மிதிக்கிற முதல் நாள் இருப்பார். நான் இதான் முதலே சொன்னேன், எல்லாத்தையும் ஒண்ணு சேருங்கன்னு சொல்லி சொன்னேன். எல்லாத்தையும் அவர் தான் காலி பண்ணாரு. செங்கோட்டையனை என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு லே ஓவர் தான். நீங்க அங்க போய் கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஃபிளைட்டை ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன் பார்த்தாவே கேள, மறுபடியும் நான் இங்கதான் வரப்போறேன். ஏன்னா அவர் இப்பே ரெடியா தான் இருக்காரு, வெளியே வராம இப்ப ரெடியா தான் இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து இந்த கட்சி தோற்ற பிறகு வருவதற்கு அவர் தயாராக இருப்பார். அப்போ 11வது தோல்வி பழனிசாமி 12வது தோல்வி பழனிசாமியாக மாறினார். இந்த ரிவோல்ட் பண்றதுக்காக இவங்க எல்லாம் அந்த மாதிரி உரிமை மீட்பு அங்கிட்டு நடக்கும். அதுல ஓபிஎஸோட பங்குங்கிறது பெருசா இருக்காது. இந்த நேரத்தில் அவர் செட்டில் ஆயிட்டார். எனக்கு தெரிஞ்சு திமுக செட்டில் ஆயிட்டாரு. திமுக சார்பா ஜெயிச்சிருவாரு. திமுக சார்பா ஜெயிச்ச பிறகு நான் கட்சியில வர்றேன், அதிமுக அந்த சாப்டர் க்ளோஸ். அண்ணாவையும் பெரியாரை நான் ஏத்துக்கிறேன், ஏன்னா ஜெயலலிதா அவர்களை நான் போய் படமா வச்சுக்கிறேன், இல்ல நான் வீட்டுல வச்சு நான் கும்பிட்டுக்கிறேன், அவ்வளவுதான். பட் இனிமேல் என்னோட விசுவாசம் திமுக இருக்குதான், தளபதினு சொல்லி சொல்லிட்டாரு. அப்ப இந்த விசுவாசம் வந்து திமுக இருக்குதான். அவர் இனிமேல் உரிமை மீட்பதெல்லாம் பத்திலாம் அவர் பேச முடியாது. இப்போ இந்த ஓபிஎஸ் வந்து இங்க இணைஞ்சதுனாலையும் சரி, இதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி செங்கோட்டையன் வெளியே வந்தது, வைத்தியலிங்கம் வெளியே வந்தது, அப்படி தொடர்ந்து வெளியே வந்துட்டே இருக்காங்க. இது தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு வந்து பின்னடைவு ஏற்படுத்தும்? பெரிய பின்னடைவு ஏற்படுத்துங்க. நீங்க எல்லாம் சொல்றீங்க இல்லையா, நீங்க அந்த இப்போ அதிமுக கட்சி மேல இருக்கிற ஒரு விமர்சன பார்வை என்பது, இது ஒரு சமூகத்திற்கான கட்சி, மேற்கு மாவட்டத்தில் இருக்க ஒரு சமூகத்திற்கான கட்சி. அந்த கட்சியில் இருக்கிற அமைச்சர்களை பாருங்க, முன்னாள் அமைச்சர்களை பாருங்க, பிரதிநிதிகளை பாருங்க. நீங்க வந்து முக்குளத்தூர் சமூகத்துல இருந்து யார் இருக்காங்க அப்படி ஒரு கேள்வி இருக்கு. நீங்க வந்து இந்த பக்கம் உதயகுமார் இருக்காரு, அவர் ஒருத்தர் தான், அதனால தான் அவர் வந்து நாங்க வந்து துணைத் தலைவராக்குறதுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணாங்க. பட் ட்ரூ ரெப்ரஸன்டேஷன் ஒன்று இருக்கா? இப்ப நீங்க சசிகலா ஆட்சி காலத்தில் எப்படி இருந்ததுங்கிற பார்த்தோம். சசிகலா வந்து அந்த சமூகத்திற்காக என்ன பண்ணார், அது கவர்மெண்ட் போஸ்டிங்ஸா இருக்கலாம், இல்ல அமைச்சர்கள் கொண்டு வந்தா இருக்கலாம், என்ன பண்ணாரு. அதனாலதான் அவர் துணிஞ்சு போய், நீங்க பாருங்க, அவர் வந்து மதுரையில கூட ஆரம்பிக்கிறார், கமுதிலே ஆரம்பிக்கிறார். அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், நான் வந்து முக்குளத்தூராக பிரிப்பேன். மேபி சசிகலா அவர்கள் அந்த தொகுதிகளில் மட்டும்தான் ஆட்களை போடுவாங்க, 234 போட மாட்டாங்க. 234 போடாம ஒரு 25 இடங்கள், ஒரு 26 இடங்கள், அந்த இடங்கள்ல மட்டும் நான் ஆட்களை இறக்கி நான் என்னுடைய வாக்கு சதவீதம் இடங்கிற ப்ரூவ் பண்ணுவேன். அப்ப அவர் ஒரு பக்கம் உடைக்கிறார், ஓபிஎஸ் இப்ப இந்த பக்கம் வந்திருக்காரு. அப்ப ஓபிஎஸ்க்கான வாக்குங்கிறது உடையுது. இயல்பாகவே அந்த சமூக வாக்கள் திமுக பக்கம் நிறைய இருக்கு. அப்ப இதெல்லாம் சேரும் பொழுது நீங்க சவுத்துல எப்படி ஜெயிப்பார், எடப்பாடி பழனிசாமி எப்படி ஜெயிப்பார்? வாய்ப்புகளே இல்ல. இப்ப அதனாலதான் இப்ப நீங்க நான் சொன்னேன் இல்லையா, முதலமைச்சர் ஏன் இது இலக்கா பாக்குறாருன்னா, அவங்களுடைய இலக்கு என்பது 200 சொல்லி வச்சுட்டாங்க. அப்ப அதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து சவுத்துல சுத்தமா வாஸ்ட் அவுட்டாங்க, யாருமே இல்ல. மேற்குல மட்டும் சில இடங்கள்ல அதிமுக ஜெயிக்கிறாங்க, சென்னை இல்ல, கேடிசிசில இல்ல. அப்ப எந்த இடத்துல அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது இருக்கு? சவுத்துல கம்ப்ளீட்டா. ஏன்னா நீங்க வந்து 1 இயர்க்கான இடஒதுக்கீடு போதே இந்த பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அட்ரஸ் பண்ணல. அவர் எப்படி பாக்குறாரு, எடப்பாடியில நான் ஜெயிக்கணும், அதுக்கு எனக்கு 1 இயர் வாக்கள் வேணும், என்னோட சொந்த ஜாதியோட வாக்கள் வேணும், இது வந்தா போதும், நான் வந்து சில சீட் ஜெயிச்சா போதும் அப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டார். அவர் வந்து தொடர்ச்சியாக ஜெயிச்சிரும் ஒரு கனவு கண்டுட்டு இருக்காரு. அவர் எடுக்கிற சர்வே ரிசல்ட்ஸே தெரியல. அவருக்கு ஒரு டீம் ஒர்க் பண்றாங்க, அந்த டீமே சொல்லுவாங்கல்ல, இல்லங்க இது ஒண்ணு நடக்கல. இப்ப துக்ளக் இதெல்லாம் சர்வே எடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, சில இடங்கள்ல 3வது இடத்துக்கு போறாங்க. அவர் டிவிக்கே வந்து 2வது இடத்துக்கு, ரொம்ப சில இடங்கள் சொற்பமான இடங்களாக தான் இருக்கும். வாக்கு சதவீதத்துல டிவிக்கு 2வது வர்றாங்கன்னா, நீங்க 3வது இடத்துக்கு தள்ளப்படுறீங்கன்னா உங்களோட வாக்கு சதவீதம் எவ்வளவு மோசமா இருக்கும், நீங்க அந்த இடத்துல எப்படி ஜெயிப்பீங்க? வாய்ப்பு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அந்த ரெட்டை இலை அப்படிங்கிறது என்னமே ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. இங்க ரெட்டையில ஸ்ட்ராங்கா இருந்தா ஏன் இத்தனை தோல்விகள் வருது? நீங்க 2017 இந்த கூட்டணி அமைந்த பிறகு 2019, 2021 ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம், இடைத்தேர்தல், இன்னைக்கு கடைசியா நடந்த இடைத்தேர்தல் வரைக்கும் ஏன் இவ்வளவு மோசமா வருது? இன்னொன்னு, நீங்க 2014 அதிமுக எல்லா இடங்களிலும் ரெட்டையில நிற்கும் பொழுது வாக்கு 44%. நான் அந்த ஒரு தேர்தல் எக்ஸப்ஷன் நான் பாக்குறேன். ஏன்னா
மைனாரிட்டிஸும் ஜெயலலிதாவுக்கு வாக்களித்தார்கள். நீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது மோடியா லேடியான்னு கேட்ட தேர்தல். அதற்கு பிறகு மற்ற எல்லா தேர்தலும், அதற்கு முன்னாடி பின்னாடி எல்லா தேர்தலும் திமுக பக்கம் தான் மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு கட்சியை இன்னைக்கு வாக்கு சதவீதம் என்ன 20.2. அதுல தேமுதிகவும் சேர்த்து நான் சொல்றேன். அதுல உங்களுடைய இயல்பான வாக்கு வங்கிங்கிறது என்னவாக இருக்கு? 18% ஆயிடுச்சு. என்டிஏ ஃபர்ஸ்ட் என்ன கிளைம் பண்றாங்க? முதல்ல கூட்டணியில் இருந்தபோது இல்லங்க 12% தாங்க, அதிமுக வாக்கு 12 தான், எங்களோட 6 உள்ள கிடக்குங்கிறாங்க. இன்னொன்னு, நீங்க போன வாட்டி என்டிஏ 18% எடுக்கிறாங்க, இவங்க 21 எடுக்கிறாங்கன்னா அந்த 21ல இந்த 18 எங்க இருந்து வருது? இந்த 18 அதிமுக சாப்பிட்டு வருது. இதுதான் எடப்பாடி பழனிசாமி உணர மறுக்கிற இடம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை காலி பண்ணிட்டு இருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு அவங்களோட எய்ம் என்ன? இந்த களத்தை வந்து 2000 அடுத்த நடக்க போற நாடாளுமன்ற தேர்தலில் டிஎம்கே அகேன்ஸ்ட் பாஜக, அடுத்து நடக்க போகின்ற 2031 தேர்தலில் திமுக அகேன்ஸ்ட் பாஜக. அப்படித்தானே இப்பவும் இருக்கிறதா திமுக சொல்லுது. இப்ப இருக்கிறத சொல்லுதுங்க. பட் ஆனா நம்பர்ஸ்ல நீங்க பார்க்கும் பொழுது அதிமுக தான் அதிகமான சீட்ஸ்ல நிப்பாங்க. இது போக என்ன ஆகும்னா, எப்படி பாண்டிச்சேரியில் இன்னைக்கு அதிமுக ஒரு கட்சி இருக்கா? யோசிச்சு பாருங்களேன். பாஜக என்னவா இருந்தது? இன்னைக்கு பாஜக மினிஸ்டர் இருக்காங்க, அதிமுக ஒரு எம்எல்ஏ கூட இல்ல. இன்னைக்கு கிட்டத்தட்ட குட்டி கட்சியா மாறிடுச்சு. பாமக ஒரு காலத்துல ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, குட்டி கட்சியா மாறிடுச்சு. பாமக ஃபுல்லா காலி பண்ணாங்க, அதிமுக காலி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த மாடல், பாண்டிச்சேரி மாடல் தமிழ்நாடு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து ஃபுல்லா தோத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமியோட பெர்சன்டேஜ் குறைஞ்சு போச்சு. பாஜக என்ன பண்ணுவாங்க? நாங்க ஒரு கொள்கையில நிக்கிறோம், எங்களுக்கு கொள்கை ரீதியான முரண் திமுகவிற்கும் எங்களுக்கும், அதுல நாங்க நின்று இந்த ஃபைட் பண்ணுவோம் அப்படிங்கிறத எடுத்துட்டு போறதற்கு ஒரு பிளாட்ஃபார்மை எடப்பாடி பழனிசாமியை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அவர் வந்து இல்ல இந்த கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணிருக்கணும்? பாஜக எனக்கு வேணாம் ஸ்ட்ராங்கா நின்றுட்டு ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ மற்றவங்கள கூப்பிட்டு நெகோசியேட் பண்ணி என்ன வேணும், என்ன பண்ணணும், எனக்கு நான் அந்த சேர் அப்பயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், பட் ஆனா நீங்க அந்த சேருக்கு கிளைம் பண்ணக்கூடாது, நம்ம ஜெயிக்கணும்னு ஒரு ஆர்வம் வருது, வாங்கன்னு சொல்லிருக்கலாம். இல்ல ஒரு இன்செக்யூரிட்டி பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஒரு பக்கமா என்ன நினைச்சுக்கிறாரு? தன்னை ஜெயலலிதா எம்ஜிஆர் நினைச்சுக்கிறார். ஆனா இன்னொரு பக்கம் பயங்கர இன்செக்யூரா இருக்காரு. ஒரு இன்செக்யூரா இருக்கிறதுனாலதான் அவர் வந்து இந்த பிரச்சார மேடைகள்ல கூட அவரால் பெருசா பேச முடியல. நீங்க இன்னொன்னு, அவர்கிட்ட என்ன லாக் ஆகுது? ஒரு கரிஸ்மேட்டிக் சுத்தமா இல்ல, கரிஸ்மாங்கிறது இல்ல. இன்னைக்கு இளைஞர்கள் வாக்குங்கிறது யார் பக்கம் இருக்கு அப்படின்னு நீங்க சர்வே எடுக்கும் பொழுது விஜய் பக்கம், நீங்க விஜய் பக்கம் ஃபுல்லால சொல்லிடாதீங்க, விஜய் பக்கம் இருக்கிறது ஒரு 32% இருக்கும். அப்ப மீதி 60% யார் பக்கம் போகுதுன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து பெரும்பாலான வாக்கள் திமுக பக்கம் தான் நிக்குது. நீங்க எடப்பாடி பழனிசாமியோட கூட்டத்துல இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? இன்னொன்னு, நீங்க பூத் கமிட்டி நிர்வாகிகள் அவங்க ஒரு இது வைக்கிறாங்க, லிமிட் வைக்கிறாங்க, எலிஜிபிலிட்டி. இளைஞர்களாக இருப்பவர்கள் 40 வயதுக்கு கீழே இருப்பவங்க வந்து பூத் கமிட்டியில போடணும், கிடைக்கல அவங்களுக்கு ஆளு. பூத் கமிட்டிக்கான மாநாடு நடத்துறாங்க, அந்த கூட்டத்துல இளைஞர்களே இல்லாத ஒரு மாநாடாக நடக்குது. நீங்க ஒரு பக்கம் பாக்குறீங்க திமுக மகளிர் மாநாடு போடுறாங்க, பாகவர்கள் மாநாடு, இன்னைக்கு கூட கோயம்புத்தூர்ல ஸ்டாலின் போறாரு, இளைஞர் மாநாடு நடக்குது, தொடர்ச்சியா நடக்குது. இந்த 3 நீங்க பாகவர்கள் போன மாநாடு கூட நீங்க வந்து காமனான விஷயம் வச்சுக்கோங்க, பூத் கமிட்டி நிர்வாகிகளை வச்சு போடுறோம். இந்த இளைஞர் அணி மாநாடு, மகளிர் அணி மாநாடு எப்பொழுது அதிமுக நடந்துச்சு? கடைசியாக வேலூர்ல நடந்துச்சு, வீரமணியம் தலைமையில. பயங்கர அதிருப்தியோட எடப்பாடி பழனிசாமி போனார். என்ன கூட்டம் போட்டிருக்க நீ? மகளிர் அணி மாநாடு சொல்ல மகளிரே இல்லையே அப்படி சொல்லி போனார். இளைஞர் அணி மாநாடுன்னு ஒண்ணு அதிமுக கடைசியா எப்ப நடந்துச்சு? அந்த கட்சியோட இளைஞர் முகம் யார் இருக்கிறாங்க? செய்தி தொடர்பாளர் இருக்காங்க, அவங்களுக்குள்ள எப்படி சண்டை போட்டுட்டு என்ன பண்ணணும்னு அவங்க அதுலதான் அங்க ஆர்வமா இருக்காங்களே தவிர, இந்த இடத்தில் இளைஞர்களுக்கு அதிமுகவில் வேலை இருக்கிறான வேலையே இல்லை. அப்ப அது பெரிய லாக் இல்லையா? நீங்க வயசானவங்க சில ஓட்டு போட்டுருவாங்க இல்லையா? அவங்களும் திமுக பக்கம் நிக்கிறாங்க. பெண்களோட வாக்குகள் வந்துச்சா? ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருந்தது. 2016 வரைக்கும் இருந்த பெண்கள் வாக்குகள் ஸ்லோவா ஷிஃப்ட் ஆகி இன்னைக்கு வந்து ஸ்டாலின் பக்கம் வந்துருச்சு. நீங்க மகளிர் விடியல் பயணம் இல்ல புதுமை பெண் திட்டம், இது மூலமா மேலும் ஒரு உறுதிப்படுத்துறாரு. நான் 1,31,00,000 சில வாக்குகள் போகும், நான் அப்படியே என் மாசம் வரதுன்னு சொல்லல. ஆனா பெரும்பான்மையான பெண்கள் வாக்கள் ஒரு பக்கம் விஜய்க்கு இருக்குங்கிறாங்க. இல்ல, நீங்க அந்த சர்வே எடுத்து பாருங்க. முதல் இடத்துல திமுக வருது, 2வது இடத்துல தாவேக்க வருது. அப்ப இதெல்லாம் பெருசா ஒரு லாக் ஆகுறாருல. இதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணார்? பெண்கள் முகமாக யாரை கொண்டு வந்தாரு? இளைஞர்களாக யாரை கொண்டு வந்தாரு? அவருக்கு உண்மையிலேயே இதெல்லாம் கொண்டு வரணும்னு நினைச்சிருந்தானா கொண்டு வந்திருக்கலாம். இதுதான் இப்ப இளைஞருக்கான முகம். நீ வந்து இளைஞர் மாநாடு நடத்து, நீ பெண்களுக்கான மாநாடு நடத்து, செஞ்சிருப்பாங்க. எனக்கு இந்த சேருக்கு யாரும் கேள்வி கேட்டுருவாங்களோ? நாளைக்கு ஒருத்தர் நீங்க ப்ரமோட் பண்ணி கொண்டு வர்றீங்க, வந்துட்டேன்னா அந்த இன்செக்யூர் ஃபீலிங் அவருக்கு கடுமையாக இருக்கு. அவருக்கு இந்த அதிமுக அவங்களோட செயல்பாடுகளை தாண்டி திமுகவுல பார்த்தோம் அப்படின்னா, போற போக்க பார்த்தா அதிமுகவே வந்து திமுகவுல முழுசா வந்து இணைச்சிருவாங்க அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. நேத்து கூட எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்காக வாக்கு சேகரித்த மாதிரி வரிசையா பட்டியல் போட்டு திட்டங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாரு. சோ இந்த திமுக அப்படிங்கிறது வந்து அவங்க பலமா இருக்கிறாங்களா எல்லா கூட்டணி கட்சியும் தேடி வரதுனால, இல்லைன்னா கூட்டணி கட்சிகள்னாலதான் இந்த திமுக பலமா இருக்கா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லங்க, இப்போ நீங்க அதான் சொல்லல, தேமுதிக ஒரு வாக்கு சதவீதத்தை கொடுக்கும். ஆனா அது இல்லாட்டியுமே திமுக ஜெயிக்க போகுது. தேமுதிக வந்து ஒரு 1% வச்சுக்கலாமே. தேமுதிக கொடுக்க போற 1% தான் திமுக ஜெயிக்குதா? இல்லை. ஓபிஎஸ் கொண்டு வர போற ஒரு 0.5% திமுக ஜெயிக்குதா? இல்லை.
வேற சின்ன சின்ன கட்சிகளோ இயக்கங்களோ கொண்டு வரல. இல்ல இப்படியே சொல்லுங்க ஓப்பனா, காங்கிரஸ் கொண்டு வர போற பெர்சன்டேஜ்னால திமுக ஜெயிக்குதா? இல்லை. மியூச்சுவலா சில இடங்கள்ல ஓட் டிரான்ஸ்பர் நடக்கும். ஆனா இங்க பெரிய கட்சியான திமுக தான் இந்த சின்ன கட்சி எல்லாத்தையும் தாங்க வேண்டிய நிலைமையில இருக்கிறாங்க. அது கம்யூனிஸ்டா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், எல்லாமே ஓட் டிரான்ஸ்பர் நடக்கும். நீங்க வந்து இப்போ திமுக இருந்து ஒரு 50% போகுதுன்னா அங்க இருந்து 10% 20% தான் வரும். அவ்வளவுதான் அவங்களோட கெப்பாசிட்டி. அதை தாண்டி வராது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கட்சிகளை தாங்கக்கூடிய கட்சியாகத்தான் திமுக இருக்கிறது. இவங்க எல்லாம் வேணாம்னு சொல்லிடலாம், தேமுதிக எனக்கு வேண்டாங்க, ஓபிஎஸ் எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா என்னன்னா இந்த கட்சிகளுக்கு இன்னைக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுதுன்னா எங்க போகணும்? இப்ப விஜயகாந்த் இப்ப இந்த தேர்தலும் தேமுதிக தோத்துறன்னு வச்சுக்கோங்களேன், எடப்பாடி கூட போயிருக்கலாம், 10 சீட்டு கொடுத்திருப்பாரு, ராஜ்யசபா சீட்டு கொடுத்திருப்பாரு. ஆனா என்ன நடந்திருக்கும்? தோத்துருவீங்க. நீங்க மறுபடியும் தோத்தீங்கன்னா நீங்க அடுத்த தடவை எந்த கட்சியிலையும் போய் பேசவே முடியாது. தொடர்ச்சியான ஒரு தோல்வி. ஏன்னா இவர் ஓபிஎஸ் வந்து இல்லைங்க நான் ஒதுங்கி இருக்கேன்னா அவ்வளவுதான், ஒதுங்கி இருக்க வேண்டியதான், வேற ஆப்ஷன்ஸ் இல்ல. அப்போ இவங்க அங்க போறதுனால யாருக்கு அதிகமான நன்மை கிடைக்குது? கிட்டத்தட்ட ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி ஆயிடுச்சு. வாங்க வாங்கன்னு ஏத்துக்கிறாங்க எல்லாத்தையும். ஆனா ஓட்டுறவர் ஸ்டெடியா ஓட்டிட்டு தானே இருக்காரு. ஓட்டிட்டு போற திமுக ஸ்டெடியா தான் ஓட்டிட்டு இருக்கு. பரவாயில்ல ஏறுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. எங்க சிக்கல் ஏற்படும் கேட்டீங்கன்னா சீட் நெகோசியேஷன் நடக்கும், கடுமையான பார்கின்ஸ் நடக்கும். இப்ப நீங்க எல்லாம் இப்ப காங்கிரஸ் வந்து 41 சீட் எதிர்பார்க்குதுன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. கிறிஸ்தோடங்கர் ரொம்ப கடினம் காட்டுறாரு, கேசி வேணுகோபால் வந்து பேசிட்டு போனாரு. இன்னைக்கு மறுபடியும் ராகுல் காந்தியும் கனிமொழியும் சந்திக்கிறாங்க. எங்களுக்கு 40 சீட் வேணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இப்ப விசிக திருமணம் என்ன சொல்லுவாரு? வேலையே செய்யாத காங்கிரஸ்க்கு 40 சீட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்தா அதுக்கும் சேர்த்து நாங்க தான் வேலை செய்யணும் சொல்றேன். அவர் சொல்லுவாரா இல்லையா? வேலையே செய்யாத காங்கிரஸ்க்கு 40 வரும்னா வேலை செய்யற எனக்கு 6 கேட்பாரு. நியாயமான கேள்வி, நானே சொல்றேன், நியாயமான கேள்வி. 8 சீட்டு கொடுக்கணும். மக்கள் நீதி மையம் அவருக்கு 3 சீட்டு தான் எப்பயோ சொன்ன பிறகும் நான் 15 சீட்டு கேட்பேன்னு சொல்லி சொல்றாரு. 15ல இருந்து அவர் இறக்கி கொண்டு வரணும். இன்னும் சொல்ல போனா நீங்க அந்த கட்சி நான் டார்ச்ல வேற நிப்பேன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரியான சில அழுத்தங்கள். ஜவஹர்லா போறாரு, 5 சீட்டு வேணும்னு சொல்லி சொல்றாரு. எங்க இருந்து கொடுப்பாங்க? 2 சீட்டு போன வாட்டி கொடுத்தோம், அதுதான் கொடுக்க முடியுங்க. வேல்முருகன் அப்போ நாட்டி 1 ஜெயிச்சு எனக்கு 2 கொடுங்க, 3 கொடுங்க. எங்க இருந்து கொடுக்கறது? இருக்கிறது 234 தானே. நான் இது டபுள் ஆக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் உடச்சு விடுங்கப்பா, ஆளுக்கு 2 கொடுத்துருவோம் சொல்லி கொடுத்துடலாம். அப்ப இதுல ரொம்ப நெகோசியேஷன் நடக்கும். திமுக ரொம்ப மெனக்கெட வேண்டிய அவசியம் இருக்கும். சில நேரங்களில் புரிஞ்சுக்காம சில பேச்சு. ஆனா பட் க்ளோஸ்ட் மீட்டிங் நடக்கும். போனாட்டியே பார்த்தோம், நீங்க வந்து விசிக 6 சீட்டுனா போவே வேணாம்னு சொல்லி தடுத்தாங்க. திருமாவளவன் அவங்களோட ஆபீஸ்ல வெயிட் பண்ணி அண்ணே போவே வேணானே, அந்த மாதிரி வேண்டானே. ஆனா திருமாவளவன் என்ன யோசிச்சாரு? நம்ம இது வரைக்கும் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம அமைச்சிருக்கோம்? அதிமுக ஆட்சி காலத்துல 1, அதற்கு பிறகு 2, மேக்சிமம் 2 தான் அமைச்சிருக்கோம். இந்த முறை 6 கொடுத்து 6 போனா நமக்கு அதுதான் பெருசு. நாடாளுமன்றத்துல 2 எம்பிஸ் இருக்கும், சட்டமன்றத்துல 6 இருக்கும். ஸ்ட்ரைக் ரேட் வந்து முக்கியம் இன்னைக்கு. அப்போ நீங்க 6 கொடுத்து 4 ஜெயிச்சு உள்ள போறாங்க. இப்ப இது வரைக்கும் இல்லாத வரலாறு அவங்களுக்கு வருது. இந்த பக்கம் நாடாளுமன்றத்துல ஜெயிக்கிறதுனால அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுறாங்க. இததான் இந்த கட்சி தலைவர்கள் பார்ப்பாங்க. ஆனா தொண்டர்களுக்கு என்ன இருக்கும்? நம்ம வந்து குறைச்சு மதிப்பிட்டாங்க, நம்மளோட பவர் என்ன, அப்படி யோசிக்க முடியாது. சோ அந்த இடத்துல தொண்டர்களுக்கு வெவ்வேறு மாதிரி இருக்கும். சோசியல் மீடியா நிறைய எழுதுவாங்க, திமுக நம்மள வஞ்சிக்குதுன்னு எழுதுவாங்க, இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பதில்லை, சீட்டை கொடுப்பதில்லை, கிறிஸ்தவர்கள் கொடுப்பதில்லை, இந்த மாதிரி நிறைய காட்சிகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனா ஓவரால தலைவர்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த கூட்டணியில எப்படி ஜெல்லாய் நிக்கிறோம் அப்படிங்கறதுல நிப்பாங்க தான் நான் பார்க்கின்றேன். ஹார்ட் நெகோசியேஷன் நடக்கும். கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனா எதிர்கட்சிகளா என்ன அவங்க கட்சி ரொம்ப சுமூகமா நடக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார், அவ்வளவுதான் உடைந்தது, திருமாவளவன் வெளியே வரப்போகின்றார், காங்கிரஸ் தாவேக்குடன் போக போகிறது நெரேட்டிவ்ஸ் பண்ணுவாங்களே தவிர இதனால கூட்டணியில பெரிய மாற்றங்களும் ஏற்பட்டுறாது. நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. நன்றி.